ChatGPT அறிமுகம் செய்துள்ள இமேஜ் ஜெனரேட்டர் வசதி காப்புரிமையை மீறுவதாக கலைஞர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நான் இதை முற்றிலும் வெறுக்கிறேன். விசித்திரமாக எதையாவது செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யலாம். ஆனால் என்னுடைய படைப்புகளில் ஒருபோதும் இந்த தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தவே மாட்டேன். இதை வாழ்வின் அவமானமாகவே கருதுகிறேன். AI அனிமேஷன் படம் பற்றிய கேள்விக்கு மாங்கா ஓவியரும் இயக்குனருமான ஹயோ மியாசாகி உதிர்த்த வார்த்தைகள் இவை. மாங்கா அனிமேஷன் தொடருக்காக இவர் கைகளாலேயே வரைந்து உருவாக்கியதே ஜிப்லி படங்கள். இந்த பாணி படங்களைத்தான் ChatGPT அறிமுகம் செய்திருக்கிறது. மார்ச் 26 அறிமுகமான இமேஜ் ஜெனரேட்டர் என்ற இந்த வசதிக்கு உலகமே அடிமையாகிக் கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர் முதல் சாதாரண மக்கள் வரை ChatGPTயின் சர்வரே முடங்கும் அளவுக்கு புகைப்படங்களை பதிவேற்றி ஜிப்லி படத்திற்காக காத்து கிடக்கின்றனர். ஆனால் இது காப்புரிமையை மீறும் செயல் என்று கலைஞர்கள் சிலர் போர்க்கொடி தூக்கியிருக்கின்றனர். மியாசாகி இயக்கத்தில் 2013 வெளியான த விண்ட் ரைசஸ் படத்தில் வரும் இந்த 4 நொடி அனிமேஷன் காட்சியை 1 வருடம் 3 மாத உழைப்பை கொட்டி உருவாக்கியிருக்கின்றனர். சிறந்த அனிமேஷன் படத்திற்கான ஆஸ்கர் விருதை மியாசாகிக்கு பெற்றுத்தந்த படம் இது. பல ஆண்டு உழைப்பை கொட்டி கலைஞர்கள் உருவாக்கிய கலை படைப்புகளை சில நொடிகளில் மாற்றி பயன்படுத்துவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர். இதனிடையே காப்புரிமையை மீறியதாக ChatGPT நிறுவனத்திற்கு ஸ்டுடியோ ஜிபிலி நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியதாக மியாசாகியின் ஆதரவாளர்கள் இணையத்தில் போலி செய்தி ஒன்றை பரப்பி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, ட்ரெண்டை ரசிக்கும் மயக்கத்தில் தனிப்பட்ட புகைப்படங்களை பொதுவெளியில் பகிர்வதில் ஆபத்தும் இல்லாமல் இல்லை என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.